விஸ்வாசம் படம் நாளைக்கு செம மாசா உலகமெங்கும் 600 திரையரங்குல ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்திற்கான புக்கிங் ஆரம்பிச்ச ஒரு சில மணி நேரத்திலே அனைத்து டிக்கெட்டையும் ரசிகர்கள் புக் பண்ணிட்டாங்களாம். எல்லா ஏரியாக்களும் விஸ்வாசம் தான் மாஸ் காட்டி வருது. இந்த படம் லண்டனிலும் ஜனவரி 10ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆக போதான். அதனால அங்க படத்திற்கு தணிக்கை குழு சான்றிதழ் பெற்று அனுப்பப்பட்டிருக்கு. பிரிட்டிஷ் போர்ட் ஆஃப் பிலிம்ஸ் கிளாசிபிகேஷன் அப்படின்ற தணிக்கை குழுவினர் படத்துல சில காட்சிகளை டெலீட் செஞ்சிருக்காங்களாம். இதனால படம் 4 நிமிடம் 7 நொடி வெட்டப்பட்டுள்ளதாகவும் சொல்றாங்க. இதை தொடர்ந்து திருவள்ளுவர் மாவட்டத்துல முதல் முறையாக பெண்களுக்கு மட்டும் விஸ்வாசம் படத்துடைய ஸ்பெஷல் ஷோவும் திரையிட போறாங்களாம். தமிழகத்துல இதற்கு முன்னாடி வேற எந்த நடிகர்களுக்குமே இப்படி செய்ததில்லை என்று பல ரசிகர்கள் கெத்தா சொல்லிட்டு வராங்க. நாளைக்கு விஸ்வாசத்துடன் பேட்ட படமும் களமிறங்குது. கார்த்திக் சுப்ராஜோட இயக்கத்துல ரஜினி மிகுந்த இளமையாக கொண்டு இந்த படத்துல நடிச்சிருக்காரு. அவருக்கு ஜோடியா த்ரிஷா நடிக்க பாபி சிம்லா முக்கிய கேரக்டரிலும் விஜய் சேதுபதி வில்லனாகவும் நடிச்சிருக்காரு. பாபி சிம்லா அண்மையில படத்தை பற்றி ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அதுல படம் நிச்சயமாக வேற மாதிரி இருக்கும், நீங்க படம் பார்க்கும் போதே அது நல்லாவே தெரியும், தலைவரோட இன்னொரு வெர்ஷன் வேற லெவல்ல இருக்கும்னு சொல்லியிருந்தாரு. இதே போல விஸ்வாசம் படத்தை பற்றியும் அந்த படக்குழு அண்மையில பல பேட்டிகளும் கொடுத்து வந்தாங்க. இந்த தகவல்களை பற்றிய உங்களின் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அப்டேட் மிஸ் பண்ணாம பார்க்க அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த 2 வீடியோவை நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கிளிக் பண்ணி பாருங்க.